சின்ன வயசுலேருந்து என்ன எதனா ஒரு பிரச்சனைனா என் பிரதரால் தாங்க முடியாது. அதுவும் அவன் கண் முன்னாடி நான் சாவறத சத்தியமாக அவனால் பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை ஷூட் பண்ணுங்க. முதல்ல அவனை போடுங்க சார். அவன் சாகுறத சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் நான் செத்து போறேன். நிஜமாவே நீ எல்லாரும் சொல்ற மாதிரி டியூப்லைட் தான்யா. ஆனா அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பீஸா பர்கரை விட ரோட்ல போடுற மசால் வடை தான் ஏன் டேஸ்ட். நைஸ் டேஸ்ட். எனக்கும் மசாலா வடை தான் ரொம்ப பிடிக்கும். ஏஞ்சலினா என் சுவாசமே உனக்காகவே என் நெஞ்சம். ஏஞ்சலினா என் காதலே உன்னை கொஞ்சவா கொஞ்சம். கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும். சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. போய் கழுவிட்டு வந்துடுறேன். மனிதன் படம் பாத்தியா? அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன்? குருதி புனல்ல நாசரை எங்க போடுறாங்க? நீ இப்படிதான் எப்பவுமே வா, இல்ல எப்பவுமே இப்படிதானா? மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? இதுடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க. கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. மகாநதி பார்க்காத விட பதில் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன் அது இப்படி சொல்ல? நீ விரும்புற பையனை விட உன்னை விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. எவ்வளவு எம்ச தாங்க முடியல, இவளுக இல்லாமலும் இருக்க முடியல. ஃபிகர் குட்டு பாயும் குட்டு ஃபிகர் பாயும் செட் ஆவறதா வழக்கம். முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா.